வணக்கங்க. நான் தான் உங்க தமிழா. உங்களோட கிணத்துக்கிட்ட இருக்க கருப்போஸ் வந்துட்டு அடிக்கடி லீக்கேஜ் ஆயிட்டுருக்கா? இல்லன்னா ஹோஸ் வந்துட்டு வெடிக்குதா? அதுக்கு வேற எதுவும் ரீசன் இல்லைங்க. நீங்க பயன்படுத்துற அந்த சாதா காலர் வந்து என்ன ஆகுதுன்னா, துருப்புடிக்கிறதுனால தான் அந்த ஹோஸ்ல வந்துட்டு வெடிப்பு விழுந்து அதிகமா லீக்கேஜ் ஆயிட்டுருக்கு. அந்த ஒரு ப்ராப்ளத்த நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு எஸ்எஸ் காலர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த காலர் பயன்படுத்துறது மூலியமா அந்த ஒரு லீக்கேஜ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண முடியும். இப்ப நம்ம வந்து இந்த தீப்பந்தத்தில வந்துட்டு ஹோஸ சுத்தியுமே வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கிறோம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் செக் பண்ணி பார்க்குறோம் நல்லா ஹீட் ஆயிருச்சுன்னு. இந்த மாரி ஒரு மரக்கட்ட வச்சு நல்லா பைப்ப வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கணும். அப்பதான் வந்துட்டு அந்த காலர் வந்துட்டு ஜாயின் பண்ணும்போது ஈஸியாவே இருக்கும். அதுக்கடுத்து அந்த மரக்கட்ட வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த காலர வந்துட்டு ஃபுல்லாவே ஏத்தி விட்டுருவோம். ஏன்னா, அப்பதான் வந்துட்டு லீக்கேஜ் எல்லாமே ஸ்டாப் பண்ண முடியும். ஹோஸும் வந்துட்டு நல்லா அந்த காலர் கூட கிரிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த டைப் காலர்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ் போல்ட் நட் போடுறதுக்காக 2 ஹோல்ஸ் இருக்கும். அது வந்துட்டு எதுக்காக அப்படின்னா, ஹோஸ் வந்துட்டு ரிட்டர்ன் இழுத்தா கூட புடுங்கிட்டு வராம இருக்கிறதுக்காகவும், ஒரு சேஃப்டி பர்ப்பஸ்க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஹோல்ஸ் குடுக்குறாங்க. அதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ் போல்ட் நட் போட்டு நம்ம டைட் பண்ணிருவோம். நம்ம வந்துட்டு சேடல் போட்டு ஏர் ரிலீசர் வைக்க தேவையில்லைங்க. இந்த டைப் காலர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச் கப்ளிங் வந்து குடுத்துருப்பாங்க. அதில நம்ம அந்த ஏர் ரிலீசர வந்துட்டு டைட் பண்ணாலே போதும். வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த எஸ்எஸ் காலர் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட லொகேஷனுக்கு கொரியர் பண்ணி தரேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு சூப்பர் ஐடியாவோட சந்திப்போம். இதுதான் உங்க தமிழா.